சார் வணக்கம். சொல்லுங்கள். அதாவது இந்த போராட்டத்தின் அடுத்த கட்ட உங்களுடைய நகர்வு என்னவா இருக்குது? ஏன்னாக்கா இன்னும் 2 நாட்களில் வாடிவாசல் திறக்கப்படும். அங்கேருந்து காளைகள் சீரிப்பாய்து வெளியே வரும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. முதல்ல 7 நியூஸ் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய இளைஞர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் போராட்டம் தொடர்ந்த நாள் முதல் கூடவே இருந்து அலங்காநல்லூர் ஆரம்பித்த இந்த போராட்டத்தை உலகம் நாடுகள் முழுவதும் அறிவதற்கு காரணமாக இருந்தது 7 நியூஸ் தொலைக்காட்சி. அதனால் அதற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தொடர்ந்து 6வது நாளாக இளைஞர்களின் மன உறுதியுடன் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அரசு சார்பில் அவசர சட்டம் கொண்டு வருவதாக முடிவு செய்துள்ளார்கள். அது வரவேற்கத்தக்கதுதான், இல்லை என்று சொல்வதற்கில்லை. அதே சமயத்தில் காட்சிப்படுத்தும் பட்டியலிலிருந்து காளைகளை நீக்கப்பட்ட பின்புதான் எங்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர கூடும் என்று இளைஞர்களும் மாணவர்களும் உறுதியாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் காட்சிப்படுத்தும் பட்டியலில் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு விவசாயிகள் வீட்டிலும் ஒரு மாடுகளை வளர்க்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இன்றைய பீட்டா அமைப்பு உருவாக்கியிருக்கு. வனத்துறையினால் என்ன நேரமும் பறிமுதல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்று பீட்டா அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே வனவிலங்குகள் பட்டியலில் இருந்து காளை மாட்டை நீக்க வேண்டும். அதற்கான முயற்சியை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் எடுக்க வேண்டும். சில விஷயங்களை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அதாவது ஒரு நாட்டில் இருக்கிற விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய காளை மாட்டை பட்டியலில் இணைத்து சேர்க்கும் முன்னர் அனைத்து மாநிலங்களுடைய முதல்வர்களுடைய நிலைப்பாட்டை அறிந்து அனைத்து மாநிலங்களுடைய வனத்துறை முதன்மை செயலாளர்களுடைய நிலைப்பாட்டை அறிந்தும் அதன் பின்புதான் வனவிலங்குகள் பட்டியல் சேர்க்கக்கூடிய ஒரு நடைமுறை உள்ளது. ஆனால் இந்த காளை மாட்டை இப்பொழுது இவ்வளோ நடைமுறை எந்த மாநிலங்களுடைய முதலமைச்சருடைய நிலைப்பாட்டை கேட்காமலேயே மத்திய அரசாங்கம் தன்னிச்சையாக முடிவெடுத்திருக்கிறது. இது மாநிலங்களுடைய உரிமையை பறிப்பதாக இருக்கிறது. அதனால் இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட வடிவம் நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க? இது அடுத்த கட்ட போராட்டம் என்னென்னா, பட்டியல் எழுத்திலிருந்து காளை மாட்டை நீக்கிற வரைக்கும் தொடர் போராட்டம் நடக்கும். அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கை மாநில அரசாங்கம் எடுக்கணும். மத்திய அரசாங்கத்தை போய் தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. மாநிலத்தினுடைய வனத்துறை முதன்மை செயலாளரோ அல்லது தலைமைச் செயலாளரோ இவங்களே வனவிலங்குகள் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா மாநில அரசுக்கு முழு உரிமை உண்டது. எனவே மேலும் விவசாயிகள் யாரும் இனி தற்கொலை பண்ண வேண்டாம் என்று இளைஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் இனி ஒரு விவசாயி கூட தற்கொலை பண்ணிக்கக்கூடாது. உங்கள் பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்கள் பின்னால் இருக்கிறாங்க. அதனால் எக்காரணம் கொண்டும் ஒரு விவசாயி கூட தற்கொலை பண்ணாதீங்க. இளைஞர்கள் உங்கள் பலம் இருக்காங்க, அது நம்பிக்கைங்க. கடைசியாக அனைத்து விவசாயிகளையும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய வனத்துறை முதன்மை செயலாளரையும் வேளாண்மைத்துறை முதன்மை செயலரையும் அணுகி அவர்கள் மூலியமாக வனத்துறை பட்டியலில் இருக்கக்கூடிய காளை மாட்டை நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து விவசாயிகளையும் கேட்டுக்கொள்கின்றேன்.